விவாகரத்து இன் மை வெர்ஷன். என்ன லட்ச லட்சமா செலவு பண்ணி என்ன புண்ணியம், எண்ணி 2 வருஷம் கூட ஆகல, வாழா வெட்டியா இங்க வந்து உட்கார்ந்துட்ட. என்னப்பா இத்தனை வருஷம் கழிச்சு ஊர் மெச்ச பேச கல்யாணம் பண்ண, உன் வீட்டம்மா வேற எவன் கூடயோ சுத்துறாளாமா, பிள்ளைகளை பார்த்துட்ட, சகிச்சு போயிரு. அவளை பாரு கெட்டிக்காரி, குடிகாரனா இருந்தாலும் காலத்தை ஓட்டிட்டா, அவன் சந்தேகப்படுறான்னு இங்க வந்து உட்கார்ந்துட்ட. முதல்ல கரைக்கிற புளிக்கு தான் கார அதிகம், அதுக்கப்புறம் கரைக்கிறதெல்லாம் வெறும் தண்ணி தான். முதல்ல நடக்கிறதான் கல்யாணம், அப்புறம் எல்லாம் நல்லதுக்கு இல்ல. 1000 சொல்லுவாங்க, 1001 சொல்லுவாங்க. நாக்கு மேல பல்லு போட்டு பேசுறவங்களுக்கு 4 சுவத்துக்குள்ள நாம படுற கஷ்டம் எங்க புரிய போகுது? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், காரணமே சரியா இருந்தாலும் கட்டையில போற வரைக்கும் கட்டிக்கிட்டவதான். இதெல்லாம் சொல்றதுக்கும் கேக்குறதுக்கும் சரி. கல்யாணம் முடிஞ்சு போச்சேன்னு கைலாசத்திலேயே குடித்தன நடத்துறது? பிள்ளைங்களை பார்த்துட்டோமேன்னு சகிச்சுக்கிட்டு போனா சாகுற வரைக்கும் அதே கதிதான். செத்ததுக்கு பிறகு நெத்தி பொட்டுல வைக்கிற ஒத்த ரூபாயை தவிர வேற ஒண்ணு சொந்தம் இல்ல. நீ வாழுற வாழ்க்கை உனக்கு பிடிக்கலன்னா விட்டு உதறு. எவளிடமும் சகித்து போக வேண்டியதில்லை. சேர்ந்து சோகத்தில் வாழ்வதை விட தனித்து சந்தோஷமாக வாழலாம். ஒரு வாழ்க்கை உயிரை கொடுத்து மூச்சை தக்க வைத்துக் கொள்வதை விட விட்டு விலகி சுதந்திரமாக சுவாசிக்கலாம். அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து அக்கினி சாட்சியாக கெட்டி மேளம் கொட்ட தாலி கட்டி வாழ ஆரம்பித்தாலும் இரு மனங்கள் ஒத்து போகாதவரை கட்டியது வெறும் கயிறே, எரிந்தது வெறும் நெருப்பே, கட்டிலில் நடந்ததும் வெறும் கனவே. மறுத்து வாழலாம், மறந்தும் வாழலாம். நன்றி.